90s இருந்த பாடி பில்ட்ஸ் பத்தி பேசலாம், யூடியூப்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். அதனால நாங்க ஒரு லிஸ்ட் பிளான் பண்ணோம். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாங்க சூஸ் பண்ண பாடி பில்டர் தான் கெவின் லெவரோன். இவர் பாத்தீங்கன்னா 1964 அமெரிக்கால பிறந்திருக்காரு. இவருடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்து கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்ச நாள் ஆர்மில இருக்காரு. அப்புறம் அவங்க மாமாவை பார்த்துட்டு பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பாடி பில்டிங்ல வராரு. பாடி பில்டிங்ல வந்தாலும் இவருக்கு வந்து பாடி பில்டிங்ல வந்த பிறகு ஒரு நிக் நேம் வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மேரிலாண்ட் மசில் மிஷின். மனுஷன் அந்த பேருக்கு தகுந்தாப்புலதான் இருப்பாரு. அதுலயும் ஒரு போஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு பாத்தீங்கன்னா, கீழே குனிஞ்சிட்டு கையெல்லாம் சொல்லட்டிட்டு மோஸ்ட் மஸ்குலர் போஸ் ஒன்று பண்ணுவாரு. அப்பா பட்டு பயங்கரமா இருக்கும். அந்த வீடியோவை எவ்வளவு டைம் வேணாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோ. அது போக 2001 and 2002 வந்து பாத்தீங்கன்னா ரோனி கூட ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணிருப்பாரு. அதுவும் படு பயங்கரமா இருக்கும். எவ்வளவு டைம் பார்த்தாலும் அந்த வீடியோ வந்து பாத்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். 2003 இவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு. ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மியூசிக்ல, தென் ஆக்டிங்ல, அப்புறம் சப்ளிமெண்ட் கம்பெனில நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016 மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, நான் மறுபடியும் ஒலிம்பியா பண்ண போறேன் அப்படின்னு. எல்லாரும் நினைச்சாங்க ஒலிம்பியா எப்படி, அவரோட வயசு பாத்தீங்கன்னா 51. அத அறிவிப்பு கொடுக்கும்போது 51 வயசுல அவர் வந்து அறிவிப்பு கொடுத்த மாதிரி அதை செஞ்சு காமிச்சாரு. அவர் பெருசா அதுல வந்து பிளேஸ் பண்ணாட்டாலும் நல்ல பயங்கரமான ஒரு பிசிக்கோட அவர் ரெடியாகி நின்றாரு. அதுதான் நிஜம். அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 51 வயசுல ஏஜ் இஸ் லெஸ் நம்பர் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. இவரை பத்தி ரொம்ப ஷார்ட்டா சொல்ல நினைச்சோம், அதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறோம். இவரை பத்தி பேசினா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, அவ்வளவு பிராட்காஸ்ட் ஆடியோஸ் நம்ம கேட்டுருக்கோம். ஆனா அதை பத்தி பேசினா ரொம்ப பிளண்டியா போயிட்டு இருக்கோம். தென் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல நினைச்சோம், சொல்லியாச்சு. தென் அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு பாடி பில்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பாடி பில்டர் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அவங்கள பத்தி நம்ம பேசலாம்.